23 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2011 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற நேரத்திலே கூட வெற்றி பெற்ற தொகுதியில் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தோம் என்றாலும் கூட நாம் எங்கே சரிக்கிறோம், நாம் எங்கே விழுந்தோம், எங்கே எப்படி விழுந்தோம் என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் அல்லது எல்லோரும் விரும்பி இங்கே சொன்னதை போல சட்டமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும், அது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக இருந்தாலும், தேர்தலில் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடத்தை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் எதிரிகளுக்கு பாடம் படுத்துகின்ற வகையிலே நம்முடைய பணியை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கலைஞருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய வழியில் இந்த அரசை வழி நடத்திய அண்ணன் தளபதி அவருடைய காலமாக இருந்தாலும் சொன்னதை செய்து, ஏன் இது ஒன்றும் தேர்தல் நேரம்லாம் இல்லையே, எந்த செய்தி ஆகவே சொன்னதை செய்து சொல்லாததையும் செய்கின்ற ஆட்சி கலைஞருடைய ஆட்சி என்று இருந்தது. அதே நிலைதான் அந்த தளபதி அவருடைய காலத்தில் இருந்தது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசு சொன்னதை செய்யாத ஒரு அரசாக, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற அரசாக இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 மாத காலத்தில் இவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் இன்னும் தொடர்ந்து இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்குதோ அவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதாளத்திலே போகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அதிமுக மற்ற கட்சிகள்லாம் பேசுறதுக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சு வந்தவங்கெல்லாம் கூட பேசுவதற்கு அவர்களுக்கான காரண காரியங்கள் சாதனைகள்லாம் இல்லை, கூட்டத்தை முடிச்சிடுறாங்க. பேசுறதுக்கு ஆளுகள் எல்லாம் போயிடும். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஏராளமான சாதனைகளை படைத்திருக்கிறோம் நமது சார்பில். அதே மாதிரி ஏராளமான ஏமாற்றங்களை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் விலக்கி செல்வதற்கு நமக்கு நேரம் சற்று நெருக்கடியாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் சொல்லி, நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தால் வணக்கத்தோடு இருக்கும் என்பதையும், எதிர்கட்சியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து மக்களை இது போன்ற, அதாவது பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திமுக சொன்ன மாதிரி அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற இயக்கமாக இருக்கும் என்பதை சொல்லி